எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பானியின் நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம். மார்ச் மாதம் வியாழக்கிழமை 27/3/2025 உத்தராயணம், குரோதி வருடம், பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்றைய நாள் பிரதோஷ நாள், மாத சிவராத்திரி. இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் சுப நாம யோகம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. இந்த நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம். குருவாரம், குருவின் நாள். இந்த நாளில் வருகின்ற பிரதோஷம். சிவ வழிபாடு, நந்திகேஸ்வரர் வழிபாடு மிகச்சிறப்பு. அதனுடன் சேர்ந்த மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி கொண்டாடணும் இல்லைங்களா? அது மாதிரி மாதம் சிவராத்திரி உண்டு. பெரும்பாலான சிவனடியார்கள், சிவபக்தர்கள் இந்த மாத சிவராத்திரி விரதம் இருந்து கடைபிடிக்கும் பொழுது மகா சிவராத்திரியோட பலன் அதிகபட்சமாக கிடைக்கும். அதாவது 12 மாதங்களில் நாம் தொடர்ந்து சிவராத்திரி பூஜைகளை செய்யும் பொழுது மகா சிவராத்திரி என்று வரம் வாங்கி விடலாம். அன்னையிடமும் அப்பனிடமும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மயக்கங்கள் தீர்ந்து தெளிவுடன் வாழும் மோட்சத்துக்கு வழிகிட்டும். இந்த இகபர வாழ்வில் பொருளாதார மேன்மையோடு வாழ்வதற்கும் சிவ வழிபாடு உகந்ததாக இருக்கும். ஏன்னா கடனே இல்லாமல் இருப்பதற்கான வழிமுறையை சிவராத்திரி வழிபாடு கொடுக்கும். அதே போல பிரதோஷ வழிபாடு, அதுவும் ஒரு சிறப்பு. வீடு மண்மனை பாதியில் கட்டி நிற்கின்ற அனைவரும் செய்து பலனடைய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரம் என்னவென்றால், மஞ்சள் பொடி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக நீரை வாங்கி வந்து அந்த தடைப்பட்ட இடங்களில் தெளிக்கும் பொழுது அந்த இடம் சுபிட்சமாக வருவதை உணரலாம். இது இந்த வழிபாட்டுக்கான சிறப்பு. ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இன்றைய நாளுக்கான பலன்கள்: செய்கின்ற செயல்கள் யாவும் சிறிது தடையுடன் கூடிய வெற்றி கிடைக்கும். முதலில் தடை போல தோன்றும், ஆனால் மாலைக்கு பிறகு, மாலை வந்தவுடன் உங்களுக்கு வெற்றி கிட்டும். ஏனென்றால் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பது ஒரு விதமான லாபம் அனுகூலமாக இருந்தாலும் வீடு, வண்டி, வாகனம் அல்லது அதனால் உருண்டாகிற வருவாய் தடைப்பட்டு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு உருவாகின்றது. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். புகழ் மேலோங்கும். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், முயற்சி ஸ்தானம், தொழில் வெற்றி பெறும். அதிகபட்ச புகழ் ஏற்படுகின்ற ஒரு உன்னதமான நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு விரயம் அதிகமாக இருந்த போதிலும், செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்த போதிலும், உற்றார் உறவினர், பெற்றோர், ஆசிரியர்கள் போன்ற குருமார்களோட ஆசீர்வாதங்கள், ஆதரவுகள் இன்றைக்கு கிடைத்து மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய இடத்தில் உங்கள் கிரகணங்கள் இருப்பால் ஆதரவு கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்.
கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கம் மிகுந்து காணப்படுகின்றது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களோட முயற்சியினால் கிடைக்கின்ற நன்மைகள் அதிகபட்சமாக மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய அளவில் இருக்கின்றது. மகிழ்ச்சி கிட்டும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் சிம்மம் எப்பொழுதும் நான் நினைத்த காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் அதை தாண்டி இன்று வெற்றி வாகை சூடும். வெற்றி பெற்று மலர்கள் சூடுவாங்களா, அதை வெற்றி வாகை சூடுறது, அது இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். நீங்கள் எதை நினைத்தாலும் அதை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இந்த நாள் பிள்ளைகள் வழியிலாகட்டும், தொழில் வகையிலாகட்டும், உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் நீங்கள் செய்கின்ற முயற்சி அத்தனையும் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் அதிகபட்ச முயற்சியினால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாள் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த மனம் ஆச்சரியங்களை கடந்த மகிழ்ச்சி. அதாவது இவங்க கிட்ட போகவே கூடாது, இவங்க கிட்ட பேசவே கூடாது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கடந்து இன்னைக்கு பேசி ஒரு யோகமான ஒரு நல்ல நாளாக திகழ்வதற்காக எவ்வளவு பெரிய முயற்சி வேணாலும் நீங்க இன்னைக்கு எடுப்பீங்க. அந்த முயற்சியில வெற்றியும் பெறுவீங்க. இன்னைக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் எப்போதுமே ஒரு கிடைக்காத விஷயத்தை பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கிற தன்மைக்கு வராது. கிடைக்கலையா விட்டுடும். ஆனா இன்னைக்கு எல்லாமும் கிடைத்து இந்த உள்ளமே பூரிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வேலைகள்ல, பிள்ளைகள் வழியில், உற்றார் வழியில் சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சியாக கிடைக்கும். உள்ள களிப்புறும் நாள் இன்று. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் குறிப்பாக திருவோணம், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் அத்தனை விலகி மகிழ்ச்சி பெருக்கு மேலோங்கும். ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் விட்டால் உண்மையில் வெற்றி உங்கள் பாதத்துக்கடியில் இருக்கும். கர்வம் மன்னிக்கவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. ஈகோவை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு நடக்கின்ற விஷயத்தை தற்பெருமையாக பேசி ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. தற்பெருமை தற்கௌரவம் விட்டுட்டீங்கன்னா அதை சொல்லுவங்களேன், குயித்தவாதிகள்னா அது நீங்கள் தான். அது மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு எண்ணங்களை கீழே இறக்கி நம்ம தாழ்ந்து போகணுன்ற எண்ணம் வராது. தாழ்ந்து போக சொல்லலை, பணிந்து போக சொல்லலை. பணிவதால் இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அன்னையை எப்படி பணிகிறோமோ அது மற்றவரையும் பணிந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்கிறாரு, சனியோடு சேர்ந்து இருக்கிறாரு. சிறு தடை தாமதங்கள், ஒரு கவலை, நடக்காத விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுது. ஆனால் கிரக நிலவரங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? உங்க எண்ணம் பிரம்மாண்டமா இருக்கு. அந்த நட்சத்திரம் 2ஆம் இடத்துல இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எது செய்தாலும் வெற்றி பெறும். கவலையை தூரம் வைத்து விட்டு உங்கள் பணியை செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. தடைகள் உடைத்தெறிந்து வரவுகளை கூட்டிக் கொள்ள முயற்சிகள் அத்தனை உங்களுக்கு வெற்றி பெறும். அதனால இந்த நாள் ஒரு மிக மிக அற்புதமான நாள். பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்கள்லாம் ஏழரை சனி பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும். அது நட்பாடமாக இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.